ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம மல்லிகைப்பூ செடி பராமரிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் காமிச்சிருப்பேன். ஷார்ட் வீடியோலலாம் ஒரே செடியிலேருந்து நிறைய மல்லிகைப்பூ அறுவடை பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மல்லிகைப்பூ செடி வந்து சம்மரில் தான் நிறைய பூக்கள் பூக்கும். நல்ல வெயில் இருக்கிற இடத்துல இருக்கிற செடிகள் வந்து நிறைய பூக்கள் வரும். அதனால நீங்க தொட்டியில வச்சிருந்தா கூட முழு நேர வெயில் இருக்கிற இடத்துல அந்த தொட்டியை வைங்க. இப்ப மல்லிகைப்பூ செடி பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல நிறைய பூக்கள் பூக்கும். அடுத்தது பூக்கள் பூத்து அப்புறம் அதுக்கப்புறம் மொட்டுக்கள் சீக்கிரம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பூக்கள் பூத்து முடிச்ச இடத்தெல்லாம் கட் பண்ணி விடணும். பாருங்க, கொஞ்சம் கிளையோட சேர்த்து கட் பண்ணணும். இந்த மாதிரி பூத்து முடிச்ச கிளைகளை கட் பண்ணும்போது நிறைய புது துளிர்கள் வரும். அதோட நிறைய மொட்டுக்களும் வரும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மொட்டுக்கள் வந்துட்டு இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்க கட் பண்ணி விடும்போது இன்னும் நிறைய மொட்டுக்கள் வரும். இப்பதான் பூத்து முடிச்சது, நான் இப்பதான் கட் பண்றேன். நான் கட் பண்றதுக்குள்ளே பாத்தீங்கன்னா நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம கவாத்து பண்ணி விட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வேற சுத்தி இருக்கக்கூடிய களை செடியெல்லாம் எடுக்கணும். இது வந்து மூடாக்குக்காக போட்டிருக்கேன். இதெல்லாம் எடுத்துட்டு களையெல்லாம் எடுத்துட்டு மண்ணை லேசா கிளறி விட்டுட்டு எரு போடணும். பாருங்க, இது நல்லா மக்கிய சாணம் வரும். இதை வந்து வேற சுத்தி இப்படி போட்டு விடுங்க. போட்டுட்டு திரும்பவும் மண்ணை வந்து கிளறி விடணும். லேசா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நல்லா தண்ணி விடணும். நம்ம ஈரம் இருக்கணும்ன்றதுக்காக எப்பவும் தண்ணி ஊத்திட்டே இருக்கக்கூடாது. மண் லேசா காயும் போது தண்ணி விட்டா போதும். பாத்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ ஈஸியா உள்ள போகுது பாருங்க. இந்த மாதிரி மண் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கணும். ரொம்ப இறுகலான மண்ணா இருந்தா எந்த ஒரு செடியுமே கொஞ்சம் திணறும். இப்போ வந்து மறுபடியும் மூடாக்கு போட்டு விட்டுருவோம். மூடாக்கு போடுறதால மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பெருகும். இப்போ நம்ம போட்ட எரு வந்து சீக்கிரமா மக்கி செடிக்கு போய் சேரும். அவ்வளோதான், மூடாக்கு போட்டாச்சு. இது மாதிரி பராமரிக்கும் போது உங்க மல்லிகைப்பூ செடியும் நிறைய பூக்கள் பூக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதுல நிறைய மொட்டுக்கள் வரும், பூக்கள் வரும். நான் அப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.